பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். ஒரு சிறிய நினைவூட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழியிலிருந்து அவ்வப்பொழுது நினைவூட்ட வேண்டும் என்று தோன்றியதால் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, ஒரு காலம் வரும், இந்த இந்த அந்த காலத்தில் மனிதன் தான் பொருள் ஈட்டுவது ஹலாலா ஹராமா என்பது கூட லட்சியம் செய்ய மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். பின்வரும் காலம் முன் சென்ற காலத்தை விட மோசமாகவே இருக்கும் என்று கூறினார்கள். நாம் நன்றாக பார்த்து கொண்டு வரும் இப்பொழுது எப்படிப்பட்ட காலமாக இருந்து கொண்டு வருகிறது என்பதை இதையும் நினைவில் வையுங்கள். பிற்காலத்தில் என் உம்மத்தினர் செல்வச் சீமான்களாக இருப்பார்கள், ஆனால் சோனத்தையே மறந்து வாழ்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதுவும் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இன்று இன்று நம் நம் மக்கள் செல்வ சீமானாக வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஒழிய சோனவாதிகளாக இருக்க வேண்டும் என்பது சிறிதும் குறிக்கோள் இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். அவர்களுடைய அமலை பார்த்தாலே தெரிகிறது. மேலும் ஒருவன் இறைவனை மறந்து பாவத்திலே மூழ்கி இருக்க அவன் விரும்பும் அளவுக்கு அல்லாஹ் தன் அருளை செல்வத்தை வள்ளி அள்ளி வழங்குவான். நீர் காண்பீராயின் அல்லாஹ் அவனை சிறுக சிறுக பிடிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அளவுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுத்து அவன் பாவத்திலே மூழ்கி இருக்க அவனை சிறுக சிறுக பிடிக்கிறான் என்பதாகத்தான் இதன் பொருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் ஒருவனை அழித்துவிட வேண்டும் என்று நாடினால் மோசடியின் வாசல்களை அவனுக்கு திறந்து விடுவான். நல்ல விதமாக சம்பாதித்து கொண்டு வர அவன் பிறகு மோசடி செய்ய வேண்டும் சூழ்நிலை தள்ளப்பட்டு விடுவான். ஏனென்றால் அவனை அழித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். எனவே இதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அத்தகைய தவறுகள் செய்யாதவன்னு உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒருவன் மோசடி செய்து சம்பாதித்து மகிழ்வுடன் இருக்கும் பொழுது அவனை அல்லாஹ் திடீரென்று வேதனையை கொண்டு பிடிப்பான். இதுவும் அல்லாஹ்வுடைய வழக்கமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் உங்களை படைத்த இறைவனை நேசிக்கிறீர்களா? முதலில் உங்களை போன்ற மனிதர்களை நேசிங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இறைவனின் நேசம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை, அவர்கள் நேசிப்பதே இல்லை. அவர்களை உதாசனம் செய்துவிட்டு இறைவனை நேசிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கோட்டை கட்டுகிறார்கள். எனவே மனிதர்களிடம் மனிதர்களை நீங்கள் நேசம் கொள்ளாமல் அல்லாஹ்வின் நேசத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். மனிதன் உதவி கொண்டும் அவர்களை மதித்து மரியாதை செய்து வாழ்ந்து கொண்டு வாருங்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி. மேலும் உங்கள் மனைவியை வெளியில் விடாமல் மறைவில் வையுங்கள். மார்க்க அறிவை கற்றுக் கொடுங்கள். ஹலாலான உணவை அளியுங்கள். அவளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அவள் அதிகமாக பேசினால் அவளுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே இன்று பெண்கள் வெளியே சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்க்க முடியாத காரணம் என்றாலும் இந்த காலத்திலே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. எனவே பெண்கள் முடிந்தவரை வெளியே வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி ஒரு ஹதீஸ் கூறியிருக்கிறார்கள். பெண் என்பவள் மறைமுகமாக இருக்க வேண்டியவள். அவள் வீட்டை விட்டு வெளியே வருவதை எதிர்நோக்கி அவள் வீட்டு வாசலில் ஷைத்தான் காத்திருக்கிறார். ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்ணோ அல்லாஹ்வுடைய கருணை நெருங்கியவளாக இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே அவள் வெளியே சென்றால் அவளுக்கு கேடுதான் உண்டாகும் என்பதாக இந்த பொன்மொழி மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்பொழுது ஒரு சில ஏற்கனவே பதிவிட்டிருந்தாலும் அவ்வப்போது ஒரு சில பொன்மொழிகளை நாம் நினைவு கூற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட உபதேசத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே மனதில் பதிய வைத்து உங்களுக்கு நீங்களே உபதேசம் செய்து கொள்வது உங்கள் குடும்பத்தினருக்கும் உபதேசம் செய்யுங்கள். இதனால் எந்தவித தவறும் ஏற்படாமல் நம் குடும்பத்தினர் நமது உற்றார் உறவினர் காத்து கொள்ளலாம் என்பதாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹதா வானவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.